நேற்றுக்கு சாயங்காலம் பெரிய மழை பெய்கிற மாதிரி நல்லா இருத்திட்டு வந்தேன். நாங்களும் நல்லா மழை பெய்யும்னு நினச்சிட்டு வயலில் ஏதாவது விதைகள் போடலான்னு கொஞ்சம் சிறு பேர உளுந்தெல்லாம் எடுத்து அங்கங்கேயா பாவி இருந்தோம். அங்கங்கேயா கூட்டமாக கொஞ்சம் வெள்ளரிக்காயும் கும்பளங்காயும் நின்று அதை பிரித்து நத்துடலாம். இந்த மாதிரி மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் சொல்லிட்டு அதையும் நட்டுட்டு கூட கொஞ்சம் விதைகள் எல்லாம் நட்டுட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா மழையை ஏமாற்றிட்டு ஒரு 5-10 நிமிஷம் தான் லைட்டாக மழையும் தூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு சில வேலைகள் எல்லாம் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் சாயங்காலம் வயலுக்கு போயாச்சுன்னு அங்கே ஏற்கனவே நின்ன செடிகள் எல்லாம் வாரி நீக்கி இனி என்ன பண்ணது விதைச்ச விதைக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றியாச்சு. நேற்றுக்கு மழை இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஆனால் கொஞ்சம் நல்லா காற்று அடித்த காட்டில் ஒரு வாழையும் ஒரு கொலையும் அப்படியே உடைச்சிட்டு வயலில் வந்து ஏத்தன் வாழை ஒரு 6-7 தான் வச்சுருந்தோம். இந்த காற்றை கண்டு பயந்தே வாழை வைக்கிறது கிடையாது ஏத்தன் வாழை. அதில் ஒன்று தான் கடைசியாக நின்று அதை வந்து உடைச்சு போட்டுட்டு விழுற ஸ்டேஜில் தான் இருந்த தூணெல்லாம் கொடுத்து தான் விற்றுருந்தோம். ஆனால் அதே மீறி வந்து கீழே விழுந்து கிடந்து அதையும் வெட்டி எடுத்துட்டேன். கூடவே இந்த ஏத்தன் வாழைக்கு வந்து வாழைக்கூரல், அதாவது வாழைத்தண்டு வாழைப்பூ எல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். அதனால ஒரு வாழைத்தண்டு வெட்டி எடுத்துட்டேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா கதளி வாழையிலையும் வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் வந்து பொரியல் குழம்பெல்லாம் பண்ணுவேன். கசப்பெல்லாம் தெரியாது, நல்லா இருக்கும். ஏத்தன் வந்து எப்பவும் கிடைக்காதனால வந்து அது கிடைச்சாச்சுன்னு அதை எடுப்பேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாழை வந்து கொலை மட்டும் அப்படியே கீழே உதஞ்சு கிடந்தது. நானும் காலையில் யாரோ வெட்டி தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அதுவுமே அடித்த காட்டில் தான் விழுந்துருக்கு. எப்படி ஒடிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. பொதுவாக இந்த வாழையெல்லாம் வாழை மரத்தோட தான் அப்படியே உடைஞ்சு விழும். இந்த மாதிரி கொலை மட்டும் விழுறது ரொம்ப ரேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.